எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது ஒரு குக்கீஸ்னா ஆக்சுவலா நம்ம அந்த அது என்ன பிஸ்கெட்னு சொல்ல தெரியல, ஒரு கோகோனட் பிஸ்கெட் உண்டு, அந்த மெத்தட்ல தான் நம்ம ரெடி பண்ண போறோம். ரொம்ப சிம்பிள் தான், ஏன்னா கிறிஸ்மஸ் நெருங்கியாச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம், 2 ஸ்பூன் ரவை எடுத்துடும், ஒரு பவுல் எடுத்துக்கிடணும். அது கூட நம்ம என்ன செய்யணும், 2 ஸ்பூன் ரவை. எதுக்குன்னா அந்த ஒரு கிறிஸ்பி கிடைக்கணும்ல, அதுக்காக மட்டும்தான். நான் வந்து 2 ஸ்பூன் வந்து என்னது எடுத்திருக்கேன், ரவை. இந்த ரவையில மிளகா வத்தல் போட்டிருக்க காரணம் வந்து ரவை வந்து அது என்னது வண்டு புழு எல்லாம் ஒண்ணும் வராம இருக்கதான் நம்ம என்ன செய்யணும், மிளகா வத்தல் போட்டா வராது. அதே மாதிரி நல்ல பாத்திரங்கள், காஞ்ச பாத்திரத்துல நம்ம வந்து இந்த ரவைகள் பருப்பு வகைகள் எல்லாம் போட்டாலும் சீக்கிரம் அந்த பொருட்கள் நாசமாகாதுண்ணா. சரி, நம்ம இப்ப ரவை எடுத்தாச்சு. இந்த ரவை கூட ஒரு 2 கரண்டி, இந்த 2 ஸ்பூன் தானே எடுத்திருக்கோம், அதனால இதுல ஒரு இதே அளவுல ஒரு 2 ஸ்பூன்ல கொஞ்சம் பால் கூட இருந்தாலும் ஒண்ணு இல்லை, மிக்ஸ் பண்ணி வச்சிடும். அப்பதான் கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும், அதுக்காக வேண்டிதான் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம என்ன செய்யலாம், வெயிட் பண்ணலாம். சரியா, அதுக்குள்ளால இப்படி ரெடி பண்ணி வச்சிருவோம். ஒரு பேட்டர்னாச்சா, அதாவது மைதா மாவுல செய்யலாம், கோதுமை மாவுல செய்யலாம், நம்ம ராகி மாவுல செய்யலாம். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ராகி மாவுல, ஏன்னா நான் கோதுமை மாவுல செய்தாச்சு, ராகி மாவு வேண்டாமா, ஏன்னா நான் என்ன பாருங்க 3 நாளா ட்ரை பண்ணி என்ன வருது. இதுதான் அந்த குக்கீஸ், சின்ன சைஸ் பட்டன் குக்கீஸா செய்திருக்கேன். ஓகே, இது வந்து இந்த சேஞ்சஸ் தெரியணும்னுக்காக வேண்டிய நான் இப்படி செய்திருக்கேன். இது வந்து கோதுமை மாவு, மீதி எல்லாமே மைதா மாவு, இது 2 தான் கோதுமை மாவு. சேஞ்சஸ் தெரியனால செய்திருக்கேன். நான் வந்து இன்னைக்கு செய்ய போறது வந்து என்ன, ராகி மாவுல செய்ய போறேன். சரியா, அதுக்காக வேண்டி இப்ப மெஷர்மெண்ட் மாவு இந்த கப்ல எடுக்கும்ல, இந்த கப்ல முதல்ல ஃபர்ஸ்ட் சீனி எடுக்கணும். சீனி நல்ல பவுடரா பொடிச்சிடணும். அதே கப்ல மாவு எடுக்கணும். ஆனா இந்த ஒவ்வொரு குவான்டிட்டியை பொறுத்து, மாவுக்கு குவாலிட்டியை பொறுத்து, சில மாவு வந்து நம்ம பிசையும் போது சப்பாத்தி பதத்துல வந்துடும், சிலது வந்து தண்ணி கூண்ட மாதிரி இருக்கும். அப்ப கொஞ்சம் கூட நம்ம மாவை ஆட் பண்ணலாம். இந்த ஒரு சாதனத்துக்கு வறுக்கணும் எடுக்கணும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சரியா, இப்ப நம்ம சீனியை மட்டும் முதல்ல பொடிச்சு எடுத்துருவோம்னா, அதுக்கப்புறம் இதுக்கு ரொம்ப முக்கியமா தேவை ஏலக்காய் பொடி. அதை எடுத்து மறந்துட விடாது, அதனால ஃபர்ஸ்ட் எடுத்துருவோம். நம்ம சீனியை போட்டு நல்லா பவுடரா பொடிச்சிருவோம்னா, சீனி போட்டாச்சு. எவ்வளவு சீனி எடுக்குமோ அதுக்கு தகுந்த மாவு போட்டுடணும். காணாட்டு நம்ம திரும்பி என்ன செய்திடலாம், இது மைதா மாவு. சரியா, ராகி பண்ணலையா, ராகி பண்ணல. ஆமா, கூட ஏலக்காய் இதுமே பொடிச்சுதான் நம்ம என்ன செய்யணும், அரிப்பு வச்சு அரிச்சுதான் வச்சிருக்கோம். எடுத்தால இனிப்பை கூட்டி காணிக்கிறதுக்காண்டி கொஞ்சமா என்ன செய்யணும், சால்ட் தானே. அடுத்தால நெய் போட்டு ஃபர்ஸ்ட் இதெல்லாமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். நெய் போட்டு, நெய்யை மெல்ட் ஆகி நம்ம ரெடி பண்ணலாம், இப்படியும் போட்டுடலாம். சரியா, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு காணாட்ட நம்ம என்ன செய்திடலாம், பால் ஆட் பண்ணிடலாம். எப்படியும் 1 ஸ்பூன் பால் தேவைப்படும், இதுக்கு மொத்தம் 3 ஸ்பூன். நெய்யை வச்சுட்டு நல்லா அந்த நெய் வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆக மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும், பால் ஆட் மிக்ஸ் பண்ணிட்டு இனி 1 ஸ்பூன்னா, இது வேற சப்பாத்தி மாவு பதத்துல ரெடி பண்ணணும். ரெண்டு ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் பால், குக்கீஸ் ரெடி ஆயிரும்.
ரெடி ஆயிட்டு பார்ப்போம்னா இப்படி விரவும் போது கையில ஒட்டாம எடுத்துக்கிடணும்னா இப்ப எப்படி இருக்கு பாத்தியா? சரியா? இனி இதை பொடி பொடி பால்ஸா ரெடி பண்ணுவோம். அடுத்தால எண்ணெயும் காய வச்சிருவோம். சரியா? ரொம்ப லூஸா வரக்கூடாது, ரொம்ப திக்கா வரவாம. ஓகே. சரி, நான் வந்து இதை பொடி பொடி பாலா உருட்டிட்டு பார்ப்போமா? எந்த ஒரு எண்ணெய் பலகாரம் செய்தாலும் ஃபர்ஸ்ட் செய்து பார்க்கணும்னா ஃபிளாப் ஆகுது உறுதி. அது எல்லாத்துக்குமே ஆணைக்கும் அடிச்சிருக்கும். சரியா? அதனாலதான் நான் ஒண்ணு போட்டு பார்த்திருக்கேன். இந்த மாடலை நம்ம எல்லாமே போட்டு எடுக்கணும். சரியா? இது முதல்ல ஒண்ணு எடுத்துருவோம். ஏன்னா ஒண்ணு வெந்து ஒண்ணு வேகாம இருக்காண்டா. அது மாதிரி இது வந்து எண்ணெயே உரியாது. சரியா? இப்போ ரெடி பண்ணிடுவோமா? இப்படி எடுத்து வச்சுட்டு இப்படி தட்டுனாலும் பரவாயில்ல. இல்ல நீங்க வந்து இந்த ஆம வடை மாதிரி என்ன இருக்கலாம், இப்படி உள்ளங்கைய வச்சுட்டு இப்படி தட்டினாலும் பரவாயில்ல. சரியா? அதே மாதிரி வேற ஏதாவது மாடல்ல உங்களுக்கு போடணும்னா அப்படியும் போடலாம். நமக்கு வந்து இந்த இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதுல வந்து அடுத்தால ஒரு வேலை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. சொல்லு பாப்பா, அது என்னது? அதனாலதான் இப்பெல்லாம் நிறைய மாடல்ல நமக்கு வந்து கட் பண்ணதுக்குள்ள இது இருக்கு. இதெல்லாம் ஓல்டு மெத்தடு. ஒரு ஷிஃப்ட் சுட்டு காமிச்சிட்டு அடுத்த ஷிஃப்ட் நம்ம சொல்லலாமா? நல்லா ஆறினோன்னு அது வந்து கிறிஸ்பி ஆயிரும். கட்டும். இதே மாதிரி இதை எல்லாத்தையுமே போட்டு எடுத்துட்டு பார்ப்போம்னா. சுட்டு எடுத்தாச்சு, பாதிதான் சுட்டு எடுத்துருக்கோம். எடுத்து முடிச்சோன்னா என்ன செய்யணும்னா பவுடர் சுகர் இருக்கலாம், கொஞ்சமா இந்த மாதிரி அரிப்புல தட்டிட்டு இப்படி லைட்டா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஓகே? பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லை, ஷேக் பண்ணி விட்டுட்டோம்னா சூப்பரான குக்கீஸ் ரெடி. பட்டன் குக்கீஸ் ரெடி. கண்டிப்பா செய்து பாருங்க. கிறிஸ்மஸ் எபிசோடு இதோட முடியும். 3 தடவை செய்தது எல்லாமே லாவா கேக் செய்திருக்கோம், பிஸ்கட் செய்திருக்கோம், இது குக்கீஸ். ஓகே? கண்டிப்பா செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல்ல கிளிக் பண்ணாதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். எல்லாரும் கிறிஸ்மஸ் அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். பாய். இன்னொரு வீடியோல சந்திப்போம்.